పొడిస్తూ అంతా కదిలింపుకుని పొడిస్తూ నేను నెలకొన్నట్టుకి 15 నెలకొన్నట్టుకు వచ్చిన వచ్చాక వీటితో అట్టుకొనేసి ఇచ్చిన పెద్దన్న పిల్లలకు ఇంక తెలుసుకునే మన సొల్లు వచ్చిన ఈ బుద్ధి 15 నెలలకి వచ్చును ఇంత మాట తినేసి ఇంత మాట పెట్టలు మిడిసి పెట్టింటున్నాను కదా కొంచెం బాగుండేది సాధనం కదా ఉండి నేను తీసుకుని వస్తాను ఉండక అదే లేదా ఫోను కొండకి పోయమ్మ ఇంకా ఆచులంట అది అంత పద్ధతి చేసి సారిపోయి వచ్చింది ఇంకా తిని ఊర్లు అనేది తినేది నేను ఇంకా కదా తిని దీన్ని నాకు బోసులు ఇచ్చింది నాకు బోసులు ఇచ్చింది నువ్వు బ్యాగ్ చేసుకొని తిని మనిషికంత తినేసి ఉండేటే ఉన్నది ఇంటికాడ మనిషి లేదు నేను పోలుస్తాను భద్ర ముందు ఎక్కడికి పోతే ముందు కదా పోదాను సైకిల్లో పోతే పోవచ్చు అనిపిస్తాను ఉంది ఆహా నేను పోయి నాకు చూసేసుకుంటాను కదా అట్లా పోదా అనుకుంది పెద్దన్న కొట్టుది పనికి కొడుక నేను వస్తాను చూసేదన్నీ అతని వంట దిక్కుని పోయి ఆడ వంక ఇసుకోవచ్చు దిక్కుని ఉంటాను మా ఆయన చేసినప్పుడు వస్తే నేను బాగా ఉంటుంది కదా ఆయన చేసినప్పటికీ బాగా ఉంటుంది ఆయన చేసినప్పుడు నడిచిపోతాను స్కూల్ మెట్లు దింపేస్తుంది ముసమ్మ ఆడుంది నేను దిగానికి నడిచిపోతుంది ఇంటికాడ పోయేటప్పుడు చెడిపోయి ఉంటుంది అంతా పడిచింది ఏం చేసేది ఏం చేసేది எங்கள் பெரியம்மா நெடி நீர் போஸ்கணும் நெடி శ్యాంపా తెలియదా యాడ పెట్టిండవా యాడా మడి இதுதான் பாத்ரூம் பெரியம்மா குளிப்பாங்க இங்கே தான் குளிப்பாங்க ఏమా కొంచెం ఉన్నాయి రా రా కొంచెం ఉండుదా ఉన్నాయి రా చాలరా அவங்க தான் படுத்துக்கிறாங்க நெடி 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 அரே இந்த இதுதான் படுத்துக்கிறாங்க படுத்து
ஏன் பாவாடில் இது ஏன் பாவாடை கட்டு கொண்டு விடுவேன்? பாவாடில் இது ஏன் பாவாடைன்றையே? ஏன்டையே ఈ పావన్నా సరే నెడి 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 எங்கள் அம்மாவோட அக்கா 90 வயசு இருக்கும். தைக்கிட்டே போகிறாங்க பாரு. பசங்கள்லாம் தூரமாக இருக்கிறாங்க. பசங்க தூரமாக இருக்காங்க, வந்து சாப்பாடெலாம் கொடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ பெரியம்மா ஒண்டி தான் இருக்கிறாங்க. சரி எங்கள் அண்ணன் உடம்பு சரியில்லை பார்க்க வந்தேன், அப்படியே பெரியம்மா பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். తూకు ఉడుస్తున్నామా? తూకు ఉడుస్తున్నా? எந்திரிக்க முடியாமல் பாரு எப்படின்னு வரேன். நானே தேக்கிட்டு போயிடுறேன், நீங்களாம் வேண்டாம் அப்படின்னு தேக்கிட்டு போகிறாங்க. குளிக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் நான் சேலம் போகணும். பெரியம்மாவுக்கு தண்ணி ஊற்றிட்டு போகலான்ட்டு. எங்கள் அம்மாவோட வாரிசும் ஒண்டி தான் இருக்குது. சித்தி இருக்கிறாங்க, நாங்கள் அந்தளவு போகிறதில்ல கிருஷ்ணகிரியில். பெரியம்மா கிட்ட தான் அப்பப்போ வந்து பார்க்குவோம். பெரியம்மா பார்த்தீங்களா? ஏம்மா ఉండాయి అడితేగా నేను బాటలు ఉండాయమ్మా. సరే నేను పోస్తాను, నేను పోసి పడతాను. బట్టలు అంతా పీక பெரியம்மா ஃப்ரெண்ட்ஸ் மக்களே. பெரியம்மா ఏమి శాంపా సాల్మా శాంపా అంటే ఎత్తులు వస్తాను ఉడి. இது லெட்டின்னு பெரியம்மாது லெட்டின்னு, இது பொட்டியும் பெரியம்மாது. இது எங்கள் அண்ணன் வீடு, அவங்க தூரமாக இருக்கிறாங்க. அது ஒரு அண்ணன் எல்லாம் ஒரே வீடு தான், எல்லாம் வெளியூரில் இருக்கிறாங்க. இது பெரியம்மா. எங்கள் அண்ணன் வந்து வெளியே அங்கே தூரமாக இருக்கிறான், அவன் சாப்பாடு எடுத்து வந்து கொடுத்துட்டு போயிடறான். காலையில் மதியத்துக்கு நைட்டுக்கு ஒரு அண்ணா கொடுக்குறாங்க. நல்லா பார்த்துக்குறாங்க. இதெல்லாம் வயசாகிடுச்சுல்ல பெரியம்மாக்கு. பெரியம்மாக்கு வயசாகிடுச்சு. எண்ணெய் இருக்குது இல்லைன்ற பாரு, எண்ணெயே இருக்குது. இதெல்லாம் என்னன்னு தெரியலையே மூட்டை. எல்லாமே இருக்குது பாரு ஃப்ரெண்ட்ஸ். நான் நேற்று வந்தது, அங்கே ஒரு அளவுக்கு போயிட்டு வந்து இப்போ அண்ணாக்கு முட்டி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க சேலத்தில் எஸ்கேஸில். எங்களுக்கு தெரியல, சரி பார்த்துட்டு போகலாம்னு வந்து பக்கத்து ஊருக்கு. அப்படி பெரியம்மா பக்கமே இருக்கிறாங்களே, அதனால் பார்த்துட்டு போகலாம்னு தான் வந்த மக்கள். இப்போ பெரியம்மா படுத்துட்டு இருக்கிறாங்க. சரி தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு போகலாமன்ட்டு இப்போ உட்கார வச்சு தண்ணி ஊற்றிட்டு இப்போ நான் கிளம்பிடுவேன். அம்மா இருந்தால் நமக்கு செய்ய மாட்டோமா? பெரியம்மான்னு பார்க்கல, அம்மான்னு பார்க்கல. எங்கள் அம்மா போயிட்டாங்க, இப்போ பெரியம்மா மட்டும் தான் இருக்காங்க. பெரியம்மாக்கு தண்ணி ஊற்றிட்டு போயிடலான்ட்டு தான் இருக்கும். எங்கள் பெரியம்மா பார்த்தோன்னே எங்கள் அம்மா ஞாபகம் வருது. நல்லா பார்த்துட்டு இருந்தேன்.